சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன புதுசு ஒன்றும் இல்லை பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத தோல்வியும் இல்லை, நீங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை, இதுக்கு முன்னால் நீங்க அனுபவிக்காத வலியும் இல்லை, காயமும் இல்லை. இந்த அஷ்டம சனி வந்துதான் உங்களுக்கு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உறவுகள் ஆல்ரெடி சிம்மராசிக்கு ஒரு 6 மாத காலமா கிட்டத்தட்ட 2025 ஜூலைலேருந்தே சிம்மராசிக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய மன சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான மன சுமைகள். சில குடும்பங்கள்ல விவாகரத்து, சில குடும்பங்கள்ல சில நபர்களுக்கு, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், ரொம்ப பிடித்த நபர் வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடிய நேரங்கள். சில காலகட்டங்கள்ல இப்போ அந்த உறவு பிரிதல் அப்படிங்கிற போது மனசுல எல்லாருக்குமே அது ஆறாத ஒரு காயம் இருக்கும். அந்த காயத்தோட சிம்மராசி நகர்றாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி, வேலையில வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு, லாஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல குவிஞ்சுக்கிட்டே வருது. ஒண்ணு போய் ஒண்ணு, அடுத்தது சரி பண்ணா அடுத்தது 1 2 3 4 5 6 அது போயிட்டே இருக்கு வியாதிகளுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு காலகட்டத்தில் அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனி காலகட்டத்துல ஜோதிடர் வேற அது நடக்காது, இது நடக்காது, இது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னா இன்னும் மனசு காயப்படத்தானே செய்யும். அதே சமயத்துல பொய்யவும் பேச முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அஷ்டம சனி அப்படின்னா நமக்கு அனுபவங்கள் வரும்.